கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக வேட்பாளருமான கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பாவை வெற்றி பெற செய்ய வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டார். அதிமுக சார்பில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடையநல்லூரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். பல்லாயிரக்கணக்கில் கூடியிருந்த மக்கள் மத்தியில் கிருஷ்ணமுரளி என்கின்ற குட்டியப்பாவை ஆதரித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் தமிழ்நாட்டின் வளங்கள் சுரண்டப்படுவதற்கும் எதிராக கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா நடத்திய போராட்டங்களையும் நினைவு கூர்ந்தார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பாவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என மக்களிடம் கேட்டுக் கொண்டார். இந்த 4 பேருமே ஒரு சிறந்தவர்கள். திரு கிருஷ்ணமுரளியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அவருடைய தந்தை செந்தூர் பாண்டியன் அவர்கள் அமைச்சராக இருந்து இந்த தொகுதியிலே நற்பெயரை பெற்றவர். அவருடைய மகன் தான் அறிவிச்சவர் கிருஷ்ணமுரளி அவர்கள். கூவப்பட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் படைத்தவர், எளிமையாக பழகக்கூடியவர். இன்றைக்கு ஜாதி மதம் பார்க்காம அனைவருடையும் சமமாக பழகக்கூடியவர். அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். தென்காசி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற திரு செல்வமோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்து பணியாற்றியவர், மக்களிடத்திலே நன்கு அறிவானவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்தார். ஆக அவரும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய அற்புதமான வேட்பாளர். எங்க கூட்டணியின் சார்பாக அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவருக்கும் இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கின்றனர். அதே போல ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் திரு KRP பிரபாகரன் முன்னாள் எம்பி அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் முன்னாள் எம்பியா இருந்து மக்களிடத்திலே நன்கு அறிமுகமானவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியவர். அவரைக்கும் உங்களுடைய பொன்னான வாக்களை இரட்டை லட்சத்திலே வாக்களித்து சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர் அவர் டாக்டரா இருக்காரு, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல பண்புள்ளவர், மக்களிடத்திலே எளிமையாக பழகக்கூடியவர், ஜாதி மதம் பார்க்காமல் அண்ணன் தம்பி போல பழகக்கூடிய டாக்டர் அவர்களுக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள்.